ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. லாஸ்ட்டாக நம்ம அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் லன்ச் முடித்ததுக்கப்புறம் இப்போ நேராக வந்து நம்ம ரெசார்ட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம வந்திருக்க ரெசார்ட்டோட நேம் வந்து மெர்மெய்ட் ரெசார்ட்ஸ் அண்ட் பேன்க்வெட்ஸ். இங்கே வந்து நமக்கு 2 மணிக்கு செக்இன்னு. பட் நம்ம ரெஸ்டாரண்ட் போய் லேட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கே நமக்கு 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செக்இன் போய் பண்ண போகிறோம். ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். எங்கே பார்க்கணும்? ஐயோ, அங்கே வாங்க கட்டு கை கட்டின மாதிரி இருக்குதுங்க. ஐயோ, எவ்வளோ மாங்கா! ரெசார்ட்டுக்கு வந்துக்கலாம். இந்த மரத்தை பாருங்க. கொத்து கொத்தா மாம்பழம் பண்ணி எடுக்கலையா ஜெய்யா? எடுத்த மம்மி. அதனால தான் அதுக்கு பேர் மெர்மெய்ட் ரெசார்ட்டு. தெரியாதா? என்ட்ரன்ஸ்லேயே வந்து கடல் கண்ணி வச்சுருப்பாங்க. மெர்மெய்ட். ஆமாம், என்ட்ரன்ஸ் அழகாக இருக்குல்ல. ஃபுல்லாக மாங்காய் மரமா. சீசனுக்கு வேறு பயங்கரமாக இருக்குது. அதான் மீ போகலாம், எடுத்துன்னு போகலான்னு நினைக்கிறேன். நம்ம வருவோம் அப்புறமா. கேட்டு பார்ப்போம் ரிசப்ஷனில் எடுக்கலாமான்னு. இவ்வளோ இருக்கே, வேஸ்ட்டாக தானே போகும். இப்போ ஏதோ குட்டி பாண்டு மாதிரி இருக்குது. அப்படியே லெஃப்டில் பார்த்தா ஸ்விம்மிங் பூல். இதுக்காக தான் மெயினாக ஒருத்தர் ரெசார்ட் வர்றது. ஆமாம், இங்கே என்ட்ரன்ஸ் தானே மேம். இங்கே யாரும் பெருசாக வர மாட்டாங்கல்ல, வந்தால் தானே பார்ப்பாங்க. ஜெயலக்ஷ்மி குமாரி, ஜெயலக்ஷ்மி சதீஷ், குமாரி சுரேஷ் ஃபுல் நேம். வந்துட்டோம். நல்லாயிருக்கு, இடம் நல்லா இருக்குல்ல. அங்கே உனக்கு அது என்ட்ரன்ஸ் தான், நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படிலாம் இருக்காது, கொஞ்சம் க்ளோஸ்டாக தான் இருக்கும். இங்கே லெஃப்டில் என்னது, என்ன இடம் வந்து வந்தாலும் வச்சுருக்கணும். ஸ்விம்மிங் பூல் மெடோ லேண்டாமே, புல்வெளி. மெடோ லேண்ட். இங்கே பக்கி ரைடு இருக்குது, கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு. இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட், சதர்ன் ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட். ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணிட்டு வருவோம். வெல்கம் ட்ரிங்க். எங்கள் குட்டிகளை கொடுத்துருக்காங்க. கீ கொடுத்துருக்காங்க. ரூம் நம்பர் என்னப்பா? 404. பக்கி ரைடில் போகிறோம். பைக்கில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டோம். இங்கே இதெல்லாம் இருக்குது, இந்த ஊஞ்சல் மாதிரிலாம் இருக்குது பாரு. இது வந்து ஸ்பா ஏரியா. கேம் ஜோன்லாம் வச்சுருக்காங்க. வரும் அப்புறமா சுற்றி பார்க்க. ப்ளே ஏரியா இருக்கு. துணி காய வச்சுக்கலாமா? பர்மனெண்ட் கெஸ்ட் போல. $404,405 தானே நம்ம புக் பண்ணியிருக்க ரூம் நேம் வந்து சேம்பர்ஸ் ரூம். இங்கே வந்து 2-3 டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்குது. நம்ம வந்து அதில் சேம்பர்ஸ் ரூம் புக் பண்ணியிருக்கோம். நமக்கு 404 and 405 அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃப்ளோரில் 5 ரூம் இருக்குது. 404 ஒன்று, 405 ஒன்று. லாஸ்ட் 2 ரூம் நமக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வேணும்னு நான் 2 டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லியிருந்தேன்.
லிஃப்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இங்கே கால் பண்ணி கேட்டேன் மம்மி இங்கே லிஃப்ட் இருக்கா, அந்த பில்டிங் லிஃப்ட் இல்லைன்னு சொன்னாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வேணும்னு கேட்டதும் அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்துருங்க. திறக்க மாட்டேதான். அங்கே ஓப்பன் ஆகுதான் மாதிரி ஓப்பன் பண்ணுறன்ற பேரில் லாக் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஓப்பன் ஆகலையே. கூட வந்து யாரும் ஓப்பன் பண்ணி நான் தரமாட்டேன். திறந்து. ஐயோ, ஒரு டோர் திறந்துருச்சு. ரெண்டு லாக் போல. 2 லாக்கா? அந்த பெரிய டோர்லாம் வரும்ல 2 லாக் அந்த மாதிரி. நம்ம இப்போ மெர்மெய்ட் ரெசார்ட்டோட ரூம் டூர் பார்க்க போகிறோம். எங்களோட ரூம் நம்பர் வந்து 404. எஸ், இதுதான் எங்கள் ரூம். பார்க்க அழகாக இருக்குல்ல? டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு டேபிள் இருக்குது. அதை இழுத்து வச்சு உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிட்ற ஏரியா மாதிரி இது எடுத்தால் வெளியே வரும். இது ஒரு மினி டைனிங் ஏரியா மாதிரி. இந்த பக்கம் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. நம்மளோட திங்ஸ் பேக்ஸ் எதனா வைக்கணும்னா இது மேலே வச்சுக்கலாம். அப்புறம் டிவியில் வந்து அரண்மனை ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரும்போது டிவி வந்து ஆன் ஆகலை சரியா. அப்புறம் கால் பண்ணதுக்கப்புறம் ரிசப்ஷன்லேருந்து மெயின்டெனன்ஸ் ஆள் அனுப்பி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. டிவிக்கு ரிமோட்டு, ஏசி ரிமோட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பார்ட். இங்கே வந்து நாங்கள் வந்தப்பே வந்து எங்களுக்கு தலைவலிக்குதுன்னு காஃபி டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு திருப்பி ரீஃபில் கேட்டதுனால அவங்க திருப்பி எல்லாம் 2வது எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. சுகர் பேக்கெட், காஃபி பவுடர், இது டீ பேக்கெட்டு, இது மில்க் பவுட்ரு. இது வந்து எங்களோட தலைவலிக்குதுன்னு நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் வந்து 2 liters ஆஃப் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. 2 கிளாஸு, 2 கப்பு, ஒரு கெட்டில். இதுக்கு கீழேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. இதுக்குள்ளேயும் நம்ம எதனா வேணும்னா வந்து வச்சுக்கலாம். இது வந்து நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு மாங்காய். நாங்கள் ஸ்விம்மிங் போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு பெரிய மாங்காய் கை கெட்டின தூரத்தில் இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வந்து இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ண அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் அழகழகாக போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பெட்டுக்கு மேலேயும் வந்து ஒரு பெயிண்டிங் இருக்குது. அதுவும் அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இதை நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் வந்த உடனே வந்து ஸ்விம்மிங் பூல் போகிற ஆர்வத்தில் வந்துட்டோம். அதனால் இதை நாங்கள் முடிச்சுட்டு வந்து இப்போ தான் ஷூட் பண்ணுறோம். இங்கே ஒரு மிரர் இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு ஃபுல் மிரர் இருக்குது. இங்கே வந்து ஸ்டோரேஜ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எம்டி ஸ்டோரேஜ், இங்கே வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்டோரேஜ். உள்ளே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பில்லோ, ஆங்கர் எல்லாம் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு சொல்லி நடுவில் ஒரு கர்டனும் கொடுத்து பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு பெரிய மிரர் இருக்குது. இதில் வந்து அவங்க 2 செட் வந்து ஒரு டென்டல் கிட், உள்ள வந்து ஒரு பேஸ்ட் ப்ரஷ் இருக்குது, ஷாம்பூ, சோப்பு 2 செட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து வெட் ஏரியா இருக்குது, ஷவர் ஏரியாவும் டாய்லெட்டும் இருக்குது. அவ்வளோதான் எங்கள் ரூம் டூர். நல்லா இருக்குது. ஆனால் ரூமு இது வந்து இந்த கேளம்பாக்கமில் இருக்க மெர்மெய்ட் ரெசார்ட். இது கேளம்பாக்கம் சைடு இல்லை இந்த ஓஎம்ஆர் சைடில் வந்து மோஸ்ட்லி ரெசார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த சைடில் இருக்க ஒரே ரெசார்ட் ஈசிஆர். ரெசார்ட்னாலே எப்போயுமே ஈசிஆர் தான். ஓஎம்ஆர் சைடில் இருக்க ஒரே ரெசார்ட் இது தான் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் ரொம்ப சென்னையிலேயே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசார்ட்னா நான் தேடின வரைக்கும் எனக்கு இதுதான் வந்து கிடச்சிது. நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்குது. ரூம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஸ்விம்மிங் பூலும் போயிட்டு வந்தோம். அதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்து காட்டுறோம். ஸ்விம்மிங் பூலும் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு கிளம்பிட்டோம். எல்லாரோட ஸ்விம்மிங் ட்ரெஸ் இதுதான். ஸ்விம்மிங் பூல் போகிறோம். எலும்பிச்சம்பழம் தானே அது. நல்லா கவனிச்சு பாரு. அதில் நிறையா இருக்குது. பச்சை கலரில் காய், மஞ்சள் கலரில் இருக்குது தான் நமக்கு தெரியுது. லெமன் இதில் தான் இருக்குது. ஆரஞ்சு, மஞ்சள், எலுமிச்சம் மஞ்சள் இருக்கணும். நிறைய லெமன் இருக்குது. ஆரஞ்சு
இந்த ஒன்று இருக்குது காயாது பச்சை கலரில் இருக்குது. காய் தான் அதெல்லாம். க்ரீன் கலர் பழம் தான் வேணும்னா இங்கேயே இருக்கு. எடுத்துன்னு இருக்கிறாங்க இருக்கீங்க ஃப்ரெண்ட். பழத்தை பறிச்சுன்னு இருக்காங்க 2 பேரும். கேமராவில் பார்த்துட்டு இப்போ ரிசப்ஷனில் இங்கே வாங்கன்னு கூப்பிட. ஆனால் நிறைய பழச்செடிகள் இருக்க மாதிரி இருக்குல்ல இங்கே. மாங்காய் நீங்கள் இல்லாத வழியிலலாம் போயின்னு இருக்காங்க. இந்த மாதிரி பாதியே இல்லை இங்கெல்லாம். அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மம்மி. வாங்க போகலாம். இங்கேருந்து எப்படி போகிறாங்க பாருங்க. கீழே பார்த்து நடங்க எல்லாரும். நெல்லிக்காய். வாட்டர் ஆப்பிள். நெல்லிக்காய். வாட்டர் ஆப்பிள். நெல்லிக்காய் மேலே அது வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள்னே தனியாக அங்கே இருக்கு. போய் ஆண்டி என்ன சாப்பிட்றீங்க? என்னது இதெல்லாம்? வாட்டர் ஆப்பிள் இது. இதோமா வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் வேணாம் சாப்பிடாத. சாப்பிட்டு பாரு. வாட்டர் ஆப்பிள் வாஷ் பண்ண வேணாமா? கழுவணும். செடியில் தர இருக்கா. ஐயோ என்னங்க இதுக்கு பேர் பாதையை விட்டுட்டு வேற வாட்டர் மேலே ஆப்பிள் மாதிரி பிங்கா குட்டியா ஒன்று இருக்கு. இதுக்கு பேர் வாட்டர் ஆப்பிளா? அதுவும் அடுத்ததே வாயில போட்டாங்க. சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டு பாரு. இனிப்பா இருக்கா? லைட்டாக கொய்யாக்கா டேஸ்ட்ல இருக்கு எனக்கு. சாப்பிடு. அவர் ஊஞ்சல் ஆட போயிட்டாரு. இது ஊட்டியில் கிடைக்கிற அரிய வகை ஆப்பிள் தான். எங்க டாடி ஆளாளுக்கு எங்க டாடிக்கு ஊஞ்சல் உட்காந்துட்டாரு. இவங்க வரா மாதிரி தெரியல அப்படின்னு. இங்க என்ன இருக்கு? எத்தனையோ பேர் இந்த ரெசார்ட்டை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம். நம்மள மாதிரி இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க யாரும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா, செடியை மொத்தமா காலி பண்ணிட்டு தான் வருவோம். எங்க அம்மா இங்க இருக்க மொத்த செடியை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நாளைக்கு செக் அவுட் பண்ணுவாங்க. சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கும்பா. உப்பு போட சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். பறிச்சு வர சாப்பிட்றதுக்கு வரல நம்ம இங்கே ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தோம். அப்புறமா எடுத்துக்கலாம் வரும்போது. ஆனால் அதுக்குள்ளே இருட்டாயிடும் போல. இது என்ன மரம் பார்த்தாருங்க. இது இருக்கு பாரு. லெமன். சாத்துக்குடி. சாத்துக்குடியா? சாத்துக்குடி. சாத்துக்குடி இது தெரியுதா? குட்டி சாத்துக்குடி வளரல. இதெல்லாம் நான் இவ்வளோ மரம் இருக்குன்னா பழம் கற்றுனேன். இங்கே இவ்வளோ பழங்க இருக்கு. சாப்பிட்ற மாதிரி இல்லைல்ல, சாப்பிட்ற கண்டிஷனில் இல்லை. எல்லாமே காயா அப்படி இருக்கு. அந்த பக்கம் ஒரு மாங்காய், அந்த பக்கம் ஒரு மாங்காய் மரம். எத்தனை மாங்காய் மரம் இங்கே இருக்குன்னே கணக்கு இல்லை. அங்கே தொங்குது இப்போ கீழே கை கிட்ட வரை தொங்குது பாரு நிறைய. அடுத்து நீங்கள் வரலன்னா நான் போய் ராட்டினத்தில் உட்காந்துருவேன். இல்லைலாம் உட்காராதேவா, உடஞ்சி போயிடும். உடஞ்சி போயிடணும். இட்ஸ் ஒன்லி ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லணும். நான் உட்காந்தா உடஞ்சி போயிடணும்லாம் சொல்லக்கூடாது. உட்காந்தா உடஞ்சி தான் போவோம். அடி வாங்க. அடுத்து எங்க குட்டி ஸ்பாட் இருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் போகலாம். நானும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம். ஸ்விம்மிங் பூல் வந்தது. ஸ்விம்மிங் பூல் வந்தேன்னு சொல்லிட்டு என்னை வந்து யாரும் கார்டன் எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கோம். செடிங்கெல்லாம் அழகழகாக இருக்கும்போது இன்னும் அனுசைடெலாம் இருக்குது. அனுசைடெலாம் போகணும். நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 12 வரைக்கும் டைம் இருக்கும். அது வீடு போட்டிருக்காங்க போல. அது கேம் ஜோன் போட்டிருக்கு. அதோ கேம்ஸ் ஆனால் எவ்வளோ ரூம் அதுவும் தங்குற ரூம் மாறுறேன். அது எப்படி தாங்குவாங்க? அதில் போய் தங்கலாம் மாட்டாங்க. தங்கத்தான் ரூம் அது. போட்டாய் காட்டு. கொள்ளக்கட்ட மாதிரி ஒரு ரூம் எடுக்கிறதுக்கு வச்சுருந்தாங்கன்னா. ஆனால் இது கேம் ஜோன் போட்டு கேம் ஜோன் போட்டிருக்கு. தெரியல. நீங்கள் படுத்து அது மட்டும் ஆடலாம். அது ஆடு கேட்டேன். வேண்டாம். இப்போ நான் எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகுறதா இல்லை. ஒன்றரை ஆட்டலாம் இல்லை வந்து ஆடி வெயில் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் வெளியே வராது. குடி சொன்ன சொல்லை தாண்ட மாட்டான் இந்த கோட்டை முத்து. அந்த மாதிரி எங்கள் அமைப்பு உட்காந்து குதிக்கிறேன். நின்றுட்டு தான் குதிக்கணும். எங்க அப்பா பாரு குதிக்கிறதுலாம் நமக்கு வராது. இறங்கிடுவோன்னு இறங்குறாரு. சாவி தானே இருக்கும், பத்திரமா தான் இறங்கிட்டாரு மனுஷன். நல்லா இருக்கா மம்மி? கமான் உட்காரக்கூடு. ரொம்ப முனையில் குதிக்காத, கீழே அடிக்கடி பட்டுற போதும். தள்ளிக்கிது. குழந்தெல்லாம் குதிக்கிறான் பாரு. அவ்வளோ ஆழம் இல்லையே, சின்ன பசங்களாம் இருக்கே. உள்ளே போவீங்களா? அவர் வந்து இல்லை இப்போ அவர் ரெடி ஆகிறத பார்த்தா ஓடி வந்து குதிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அங்கே. ஆனால் கிடையாது. குதிங்க. எங்கள் டாடி குளத்தில் முழுக்க போட்டுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு.
குதி எங்கள் மம்மி கிட்டேயா போவியா? மம்மி குதிச்சா தண்ணி உள்ள போயிட போகிறாங்கன்னு பயமாக இருக்கான். ஆஹா குதிச்சு அங்கே கிட்ட போன்றேன். ஒரு குதி குதிக்கிறேன் அந்த பக்கத்தில் ஒரு ஷாட் எடுத்துக்குவாங்க. படத்துல ஷாட். ஐயோ ட்ரை பண்ணு, ஸ்லிப் ஆயிர போது பார்த்து. வேண்டாம். அதாவது சுத்தி யாரும் இருக்கக்கூடாது, அதுதானே பிளான் பண்ற நீ? இல்ல 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 டாடி அங்கிருந்து வந்ததை பாத்தியா? அந்த கம்பியை பிடிச்சிட்டே நடந்து வர்றாரு குழந்தை மாதிரி. குதிக்க போறேன்னதான் அப்பா பதவி ஓடுறாரு. சரி இல்ல உட்காந்தே இறங்குறேன். இறங்கு பார்த்து. என்ன வருது? எது நீ தான் ஆழம் இல்லை நீயே. இருங்க நானும் பவுச்சில் போட்டுக்கிட்டு வரேன். இந்த வாட்டர் ப்ரூஃப் பவுச் எடுத்துட்டு. ஆழமாக இருக்கா? வாட்டர் ப்ரூஃப் பவுச்சை போட்டு நான் இறங்குறேன் தண்ணியில். தனியாக விட்டுருங்க, நான் போய் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தண்ணியிலன்னு போகிறாரு அவர். வீடியோ அழகாக இருக்குல்ல? மீ பண்ணு மீ மம்மி பண்ணு. ஆட ஆட விட்டா நான் உன்னை காப்பாத்துறேன் மம்மி. பரவாயில்லையா தூக்கிட்டு இருக்காரு. விழுந்து விழுந்து பிடிப்பார். இவர் அவர் மாதிரி இவரும் விழுற. பயங்கரமா ஒலிம்பிக்ஸ் ரேஞ்சில் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பிடிக்கிறாங்க. நீ தூரமா போட மாட்டேற, கிட்ட கிட்ட போடுற. அங்க பாரு. இல்ல நிஜமாவே தான் ஸ்லிப் ஆகுதா இல்ல நீங்களே ஸ்லிப் ஆகிக்கிறீங்களா? போய்கிட்டே இருக்கு. ஈவினிங்ல இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? லைட்லாம் போட்டு அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்க. வீடியோவோட லென்த் ரொம்ப பெருசாக போகிறதுனால பார்ட் 2 வீடியோ நாளைக்கு தனியாக அப்லோட் பண்ணலான் இருக்கோம். அதில் நாங்கள் இதுக்கப்புறம் என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த ரெசார்ட்டில் பண்ணோம், மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் கவர் பண்ணுவோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வாட்ச் தி நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.